வெற்று அறையில் ஒரு விசித்திரமான ஒலியை கேட்டதுண்டா? அல்லது யாரும் இல்லாத போதும் யாரோ உங்களை உற்று நோக்குவது போல உணர்ந்ததுண்டா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் இதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியின் பிரசன்னமாகவே கருதி வந்தனர். இன்று நாம் பண்டைய புராணங்களின் உலகிற்குள் மூழ்கி மனித வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த 7 அரக்கர்களை பட்டியலிடப் போகிறோம். ஆனால் இது வெறும் பயமுறுத்தும் கதை மட்டுமல்ல. இந்த தீய சக்திகளிடமிருந்து நம் முன்னோர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயன்றனர் என்பதையும் நாம் ஆராய்வோம். சில பாதுகாப்பு முறைகள் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தும். நாம் தொடங்கும் முன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது அவசியம். அரக்கன் என்ற சொல் எப்போதும் முழுமையான தீமையை குறிக்கவில்லை. பண்டைய கிரேக்க புராணங்களில் டைமோன்கள் டைமொன்ஸ் என்பது நல்லதும் அல்ல, கெட்டதும் அல்லாத வெறும் ஆவிகள் மட்டுமே. ஆனால் காலப்போக்கில் அதன் பொருள் மாறிவிட்டது. அரக்கர்கள் நம் மிகப்பெரிய பயங்களான குழப்பம், சோதனைகள் மற்றும் அறியப்படாதவற்றின் உருவகமாக மாறினர். அப்படியானால் மனிதர்கள் அதிகம் அஞ்சியவர்கள் யார் என்று பார்ப்போம். இப்போது எங்கள் முதல் 7 பட்டியலில் முதலிடத்தில் வருபவர் சுட்டெரிக்கும் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து வந்த ஒரு விருந்தினர். அவரது பெயர் ஒரு பண்டைய மந்திரம் போல் ஒலிக்கிறது. இப்போது பாசூசுவைச் சந்திக்கலாம். அவரது பயங்கரமான முகம் உங்களுக்கு பழக்கப்பட்டதாகத் தெரிந்தால் நீங்கள் சரியாகத்தான் நினைத்திருக்கிறீர்கள். பிரபலமான தி எக்ஸார்சிஸ்ட் திரைப்படத்தின் தொடக்கத்தில் அவரது சிலையே கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. பாசூசு அசிரிய மற்றும் பாபிலோனிய காற்றரக்கர்களின் அதிபதி. தென்மேற்கு திசையிலிருந்து வரும் காற்றின் சக்தியை கற்பனை செய்து பாருங்கள். அது பாலைவனத்திலிருந்து தூசி புயல்களையும் வறட்சியையும் கொண்டு வருகிறது. அதுதான் பாசூசு. பஞ்சம் மற்றும் தொற்று நோய்களுக்கு அவர் பொறுப்பாளி என்று கருதப்பட்டார். அவர் அதற்கு ஏற்றவாறு தோற்றமளித்தார். மனித உடல், சிங்கத்தின் அல்லது நாயின் தலை, கோரமான பற்களுடன், கால்களில் கழுகின் நகங்கள், ஒரு ஜோடி இறக்கைகள் மற்றும் தேளின் வால். அது பலவீனமான மனதுடையவர்களுக்கு ஏற்ற காட்சி அல்ல. ஆனால் பாசூசு என்ற அரக்கனிடமிருந்து எளிமையான பாதுகாப்பு குறித்த மிகவும் சுவாரஸ்யமான பகுதி இங்கேதான் தொடங்குகிறது. அவரது பயங்கரமான பெயர் இருந்த போதிலும் பாசூசு ஒரு பாதுகாவலர். ஆமாம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். பண்டைய மக்கள் முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை நம்பினர். மற்ற இன்னும் கொடிய ஆவிகளை விரட்ட அவரது உருவம் பொறிக்கப்பட்ட தாயத்துகளையும் சிறிய சிலைகளையும் அவர்கள் உருவாக்கினர். அவரது முக்கிய எதிரி லாமாஷ்டு என்ற அரக்கி. அவள்தான் நம்பிக்கையின்படி கர்ப்பிணிப் பெண்களை தாக்கி புதிதாக பிறந்த குழந்தைகளை கடத்திச் சென்றாள். ஆகவே குழந்தைகளின் தொட்டில் மீது பாசூசுவின் தாயத்து மிகவும் நம்பகமான தாயத்தாக தொங்கவிடப்பட்டது. இதன் மூலம் அப்பகுதியில் இருந்த மிக பயங்கரமான அரக்கன் உங்களின் பாதுகாவலனாக மாறினான். இதுதான் பண்டைய உலகின் ஒரு விசித்திரமான முரண்பாடு. அடுத்து நாம் பார்க்கப் போகும் உருவம் இன்றும் பலத்த சர்ச்சைகளையும் விவாதங்களையும் எழுப்பி வருகிறது. அவள் ஈவாவுக்கு, ஏவாளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே படைக்கப்பட்ட முதல் பெண் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. அவளது பெயர் லிலித். யூத புராணங்களிலும் மறைக்கப்பட்ட நூல்களிலும் அப்பாக்ரிஃபல் டெக்ஸ்ட் கூறப்பட்டுள்ளபடி ஆதாமை படைத்த அதே மண்ணில் இருந்துதான் லிலித்தும் படைக்கப்பட்டாள். இதனால் அவள் தன்னை ஆதாமுக்கு முற்றிலும் சமமானவளாக கருதினாள். அவள் அவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தாள். ஆதாமுடன் ஏற்பட்ட சண்டைக்குப் பிறகு கடவுளின் இரகசிய பெயரை உச்சரித்து ஏதேன் தோட்டத்திலிருந்து பறந்து சென்றாள். இதற்குப் பிறகு அவளது உருவம் ஒரு பேயாக, அசுர சக்தியாக சித்தரிக்கப்பட்டது. அவள் அசுரர்களின் தாயாக, இரவில் உலவும் வேட்டைக்காரியாக மாறிவிட்டாள். உறங்கும் ஆண்களை மயக்குபவளாகவும், அதைவிட கொடூரமானதாக பிறந்த குழந்தைகளை தாக்குபவளாகவும் அவள் சித்தரிக்கப்பட்டாள். பண்டைய காலத்தில் மருத்துவம் பலனற்று இருந்தபோது பிறந்த குழந்தைகளின் திடீர் மரணங்கள் பெரும்பாலும் லிலித்தின் செயலாகவே கருதப்பட்டன. லிலித்திடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரு எளிய வழிமுறையும் இருந்தது. அது மிகவும் குறிப்பிட்ட மற்றும் இலக்கு நோக்கிய பாதுகாப்பாக இருந்தது. பிரசவித்த பெண்ணின் அரைக்கதவிலோ அல்லது குழந்தையின் தொட்டிலிலோ செனோய், சான்செனோய், சாம்மாங்கெலோஃப், சீனோய், சன்செனோய், சம்மாஞ்செலோஃப் என்ற 3 தேவதைகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட ஒரு தாயத்து தொங்கவிடப்பட்டது. இந்த தேவதைகள்தான் லிலித்தை விரட்டி பிடித்து தங்கள் பெயர்களின் பாதுகாப்பில் இருக்கும் எந்த குழந்தைக்கும் தீங்கு இழைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வைத்ததாக ஒரு கதை உண்டு. பலருக்கும் பழக்கமான மணிக்கட்டில் கட்டப்படும் சிவப்பு கயிறு தீய சக்திகளிடமிருந்தும் லிலித்திடமிருந்தும் காக்க உருவாக்கப்பட்ட அந்த பண்டைய கால தாயத்துகளின் நேரடி வாரிசுதான். இப்போது நாம் மத்திய கிழக்கு பாலைவனங்களிலிருந்து வண்ணமயமான மாயங்கள் நிறைந்த இந்தியாவிற்கு பயணிப்போம்.
இங்கு நாம் ஆடை மாற்றுவது போல் எளிதாக தங்கள் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்ட ராட்சசர்கள் வாழ்கிறார்கள். மாயையிலும் தந்திரத்திலும் வல்லவர்கள் இவர்கள். இந்து புராணங்களின்படி ராட்சசர்கள் என்பவர்கள் சக்தி வாய்ந்த அரக்கர்கள். இவர்கள் பெரும்பாலும் தேவர்களையும் வீரர்களையும் எதிர்ப்பவர்கள். புகழ்பெற்ற இதிகாசமான இராமாயணத்தில் கூட இவர்களின் பங்கைக் காணலாம். இவர்களின் பலம் வெறும் உடல் பலத்தில் மட்டுமல்ல, தந்திரத்திலும் சூழ்ச்சியிலும் அடங்கியுள்ளது. ஒரு ராட்சசன் உங்களை மயக்கி நல்வழியில் இருந்து திசை திருப்புவதற்காக அழகிய கன்னியின் உருவில் தோன்றலாம். அடுத்த நொடியே அவன் கோரப் பற்கள், எரியும் கண்கள், கூர்மையான நகங்களுடன் மனித மாமிசத்தை வேட்கையுடன் தேடும் பயங்கரமான அரக்கனாக மாறிவிடுவான். புனிதமான சடங்குகளை சீர்குலைப்பதையும் புனித ஸ்தலங்களை மாசுபடுத்துவதையும் அவர்கள் மிகவும் விரும்பினர். சரி, ராட்சசர்களிடமிருந்து காத்துக்கொள்ள ஒரு எளிய வழி என்ன? இந்த அரக்கர்களின் முக்கிய எதிரிகள் நெருப்பும் புனிதமான ஒலிகளும் தான். இருள் மற்றும் குழப்பத்தின் உருவங்களான ராட்சசர்கள் தூய்மையான மற்றும் தெய்வீகமான எல்லாவற்றிற்கும் அஞ்சுவார்கள் என்று நம்பப்பட்டது. எனவே தூய்மையையும் ஒளியையும் குறிக்கும் புனித நெருப்பு அவர்களுக்கு எதிரான சிறந்த ஆயுதமாக இருந்தது. அதேபோல் உரத்த மற்றும் தெளிவான மந்திர உச்சாடனங்கள் அரக்கர்களால் தாங்க முடியாத ஒரு ஒலி அதிர்வை உருவாக்கின. சடங்கு தீயின் சாம்பலை ஒரு பாதுகாப்பு பொருளாக உடலின் மீது பூசிக்கொண்டோ அல்லது வீட்டைச் சுற்றி தூவியோ பயன்படுத்தினர். மாயைக்கு எதிராக சத்தியமும் தூய்மையுமே பலம். மனிதகுலத்தின் மிக அழிவுகரமான தீமைகளில் ஒன்று ஓர் உருவமாக வெளிப்பட்டால் எப்படி இருக்கும்? ஆம், நாம் அஸ்மோடேயஸ் என்ற பெயரால் அறியப்படும் அந்த பிசாசை பற்றி பேசப் போகிறோம். அவன் காமம், கோபம் மற்றும் சூதாட்டத்தின் பிரதிநிதி. இந்த பிசாசு பிற்கால யூத மற்றும் கிறிஸ்தவ பேயியல் கதைகளில் இடம்பெற்றாலும் அவனது கதை பழைய ஏற்பாட்டில் உள்ள தோபித் புத்தகத்தில் மிகத் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அப்புத்தகத்தில் அழகிய சாராளின் முதல் 7 கணவர்களை திருமண இரவில் அவளை தொடுவதற்கு கூட விடாமல் பொறாமையால் அஸ்மோடேயஸ் கொன்றுவிடுகிறான். அவன் ஆக்கப்பூர்வமற்ற சுயநல உடைமை உணர்வு கொண்ட காமத்தின் முழுமையான உருவகம். இத்தகைய காமம் எதையும் படைப்பதில்லை, மாறாக அனைத்தையும் அழித்து விடுகிறது. அவன் பெரும்பாலும் வினோதமாக சித்தரிக்கப்படுகிறான். ஒரு காளை, ஒரு மனிதன் மற்றும் ஒரு செம்மறி ஆடு என 3 தலைகளுடன், ஒரு டிராகன் மீது அமர்ந்து கையில் ஈட்டியுடன். அவன் மக்களை வெறும் பாவத்திற்கு இழுப்பதில்லை, அந்த பாவம் உருவாக்கும் குழப்பத்திலும் துன்பத்திலும் அவன் இன்பம் காண்கிறான். ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த பொறாமை கொண்ட ஒரு பிசாசிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? இந்த சக்தி வாய்ந்த பிசாசை விரட்ட ஒரு மிகவும் அசாதாரணமான வழிமுறையை அந்த புராணம் கூறுகிறது. தோபித் புத்தகத்தின்படி தலைமை தேவதூதன் ரபேல் அஸ்மோடேயஸை எவ்வாறு தோற்கடிப்பது என்பதை கதைநாயகனுக்கு கற்பித்தார். இதற்கு ஒரு குறிப்பிட்ட மீனின் இதயம் மற்றும் கல்லீரலை ஒரு அறையில் எரித்து அதன் புகையை பரப்ப வேண்டும். அந்த புகையின் மூச்சு திணற வைக்கும் வாடை அஸ்மோடேயஸை அங்கிருந்து விரட்டி அடித்தது. பின்னர் தேவதூதன் ரபேல் அவனை பின்தொடர்ந்து எகிப்தின் பாலைவனங்களில் கட்டி போட்டார். சற்று வித்தியாசமானதும் அருவருப்பானதுமாக தோன்றினாலும் அப்புத்தகத்தின் கூற்றுப்படி இது ஒரு மிகவும் பயனுள்ள பேயோட்டும் முறை. ஆனால் எங்கள் பட்டியலில் இருப்பவர்கள் அனைவரும் உங்கள் ஆத்மாவை வேட்டையாடும் பாரம்பரிய அசுரர்கள் அல்ல. எங்கள் அடுத்த விருந்தினர் அயர்லாந்தின் மூடுபனி சூழ்ந்த நிலங்களிலிருந்து வந்துள்ளார். இவளின் ஓலம் ஒரு கவர்ச்சியை அல்ல, மாறாக தவிர்க்க முடியாத துயரத்தையே முன்னறிவிக்கிறது. இவள்தான் பான்ஷி. வழக்கமான அர்த்தத்தில் இவள் ஒரு அசுரன் அல்ல, மாறாக செல்டிக் நாட்டுப்புறக் கதைகளில் இருந்து வந்த ஒரு நிமித்த ஆவி. ஒரு வீட்டின் அருகில் கேட்கப்படும் இவளின் மனதை உறைய வைக்கும் அழுகை அல்லது ஓலம் அந்த வீட்டில் வசிப்பவர்களில் ஒருவர் விரைவில் மரணமடைவார் என்பதையே குறிக்கும். ஆனால் பான்ஷி ஒரு தீய சக்தியாக கருதப்படவில்லை. இவள் யாரையும் கொன்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட பண்டைய குடும்பத்தின் காவல் தெய்வமாக வரவிருக்கும் மரணத்தை மட்டுமே இவள் ஒப்லாங்காள். இவளின் உருவம் பலவிதமாக இருக்கலாம். வெண்மையான ஆடை அணிந்த அழகிய இளம் பெண்ணிலிருந்து நரைத்த கலைந்த கூந்தல் மற்றும் கண்ணீரால் சிவந்த கண்களுடன் கூடிய பயங்கரமான கிழவி வரை. பான்ஷியிடமிருந்து தற்காத்துக் கொள்வது பற்றிய மிக சுவாரஸ்யமான விஷயம் இங்கேதான் உள்ளது. அவளிடமிருந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லை. மந்திரத்தால் இவளை விரட்டவோ தந்திரத்தால் ஏமாற்றவோ தாயத்துகளால் அச்சுறுத்தவோ முடியாது. இவள் ஒரு சாபமல்ல, மாறாக விதியின் தூதுவர்.
ஒரு குடும்பக் கதையின் ஒரு அங்கம். இவளின் அழுகையைக் கேட்ட குடும்பத்திற்கு இருந்த ஒரே வழி, ஒன்று கூடி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மோசமானதை எதிர்கொள்ளத் தயாராக இருப்பதே. சில நேரங்களில் அறிவு என்பது நம்மால் தற்காத்துக் கொள்ள முடியாத மிக பயங்கரமான விஷயமாகும். மீண்டும் கிழக்கிற்குச் செல்வோம். அங்கு புத்தரின் தனிப்பட்ட எதிரியை சந்திக்கவிருக்கிறோம். அவன் பெயர் மாரா. அவன் மாயைகளின் அதிபதியும் ஆசை உலகத்தின் ஆட்சியாளனும் ஆவான். பௌத்த புராணங்களின்படி மாரா என்பது வெறும் சதையும் இரத்தமும் கொண்ட ஓர் உயிரினம் மட்டுமல்ல, மனிதன் ஞானமடைவதைத் தடுக்கும் அத்தனை விஷயங்களின் உருவகமே. அவை நம்முடைய சொந்த ஆசைகள், பற்றுக்கள், அச்சங்கள் மற்றும் சந்தேகங்களே. புராணத்தின்படி சித்தார்த்த கௌதமர் போதி மரத்தடியில் ஞானம் பெறும் தருவாயில் அமர்ந்திருந்தபோது மாரா அவரைத் தடுக்க இறுதி மற்றும் தீவிரமான முயற்சியை மேற்கொண்டான். அவன் அவரை நோக்கி பயங்கரமான பேய்களின் கூட்டங்களை ஏவினான். தனது அழகிய புதல்விகளின் காட்சிகளைக் காட்டி மயக்க முயன்றான். மேலும் சித்தார்த்தர் நிர்வாணத்தை அடையும் உரிமையையும் கூட கேள்விக்குள்ளாக்கினான். மாரா என்பது நம் உள்ளுக்குள் ஒலிக்கும் அந்த குரல்தான். அது, நீ தகுதியற்றவன், உன்னால் முடியாது, பழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பிப் போவது நல்லது என்று கிசுகிசுக்கும். மாராவை எதிர்கொள்ளும் வழி இதற்கு முந்தைய வழிகள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டது. அவனை தாயத்து அல்லது சடங்குகள் மூலம் வெல்ல முடியாது. அவனுக்கு எதிரான ஒரே ஆயுதம் உள்பலமே. புத்தர் மாராவுடன் போரிட்டு அவனை வெல்லவில்லை. மாறாக அவனுடைய மாயைகளை வெறுமனே கவனித்து அவற்றிற்கு அடிபணியாமல் கலக்கமடையாமல் இருப்பதன் மூலம் வென்றார். ஆகவே மாராவிடமிருந்து பாதுகாப்பு என்பது தியானம், சுய கட்டுப்பாடு மற்றும் ஆழமான விழிப்புணர்வுதான். இது வெளிப்புற எதிரியின் மீதான வெற்றி அல்ல, மாறாக நம்முடைய சொந்த அகந்தையின் மீதும் நம் பலவீனங்களின் மீதும் பெறும் வெற்றியாகும். இறுதியாக எங்கள் பட்டியலின் உச்சத்தை அடைந்துவிட்டோம். புராணக் கதைகளில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கும் கூட அனைவருக்கும் தெரிந்த ஒரு உருவம். அவரது பெயர் முழுமையான தீமையின் அடையாளமாகவே மாறிவிட்டது. லூசிபர், சத்தான் என்றும் அறியப்படுபவர். கிறிஸ்தவ இறையியலில் அவனது கதைவீழ்ச்சியின் மாபெரும் சோகமாகும். லூசிபர் ஒளியை தாங்குபவன் என்று பொருள்படும். தேவ தூதர்களிலேயே மிக அழகானவனும் சக்தி வாய்ந்தவனுமாக இருந்தான். ஆனால் அகங்காரம் அவனது ஆன்மாவை விஷமாக்கியது. கடவுளுக்கு இணையாக இருக்க விரும்பிய அவன் பரலோகத்தில் கிளர்ச்சி செய்து தேவ தூதர்களின் படையில் 1/3 பாதாள லோகத்திற்கு தள்ளப்பட்டான். அன்று முதல் அவன் கடவுளுக்கும் மனிதகுலத்திற்கும் பிரதான எதிரியாக இருக்கிறான். அவன் சோதிப்பவன், பொய்யின் தந்தை, மனிதர்களின் அழியாத ஆன்மாக்களை கைப்பற்ற சந்தேகங்களை விதைத்து அவர்களை பாவத்திற்கு தூண்டிவிடுபவன். மேற்கத்திய கலாச்சாரத்தில் அவனது உருவம் தீமையின் மூல வடிவமாகவும் தெய்வீக ஒழுங்கிற்கு எதிரான கலகத்தின் சின்னமாகவும் மாறியது. அப்படியானால் இருளின் இளவரசன் மற்றும் அவனது படைகளிடமிருந்து பாதுகாப்பு என்ன? நம்பிக்கைகளின்படி இது சிக்கலான மாய சடங்குகளிலோ அல்லது இரகசிய தாயத்துக்களிலோ இல்லை. தீமைக்கு எதிரான முக்கிய ஆயுதமாக எப்போதும் உண்மையான மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையே கருதப்பட்டது. பிரார்த்தனை, உபவாசம், நீதியான வாழ்க்கை மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக சோதனையை அடையாளம் கண்டு அதற்கு இல்லை என்று சொல்லும் மனோபலம். இந்த போரில் போர்க்களம் ஒவ்வொரு மனிதனின் இதயமும் மனமும் ஆகும். பிரதான கேடயம் எண்ணங்களின் தூய்மையும் தனது நம்பிக்கைகளில் பற்றுறுதியும் ஆகும். மெசபடோமியா முதல் அயர்லாந்து வரை பரந்து விரிந்த இந்த கதைகள் அனைத்தையும் இணைக்கும் பொதுவான அம்சம் என்ன? எவ்வளவு வேறுபட்டிருந்தாலும் இந்த அரக்கர்கள் வெறும் குழந்தைகளை பயமுறுத்தும் இரவுக் கதைகள் மட்டுமல்ல. இது நம் முன்னோர்கள் தங்கள் சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளவும் ஒழுங்கமைக்கவும் பயன்படுத்திய ஒரு வழி. ஆபத்துகளாலும் புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளாலும் நிறைந்த ஒரு உலகம் அது. திடீர் நோய்கள், பயிர்களை அழிக்கும் வறட்சி, குழந்தைகளின் மரணம், அழிவுகரமான ஆசைகள் அல்லது மனதில் எழும் கெட்ட எண்ணங்கள் கூட, இவை அனைத்திற்கும் ஒரு பெயரும் வடிவமும் கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. அப்படித்தான் குழப்பம் ஒரு வடிவத்தை பெற்றது. அந்த வடிவத்துடன் எப்படியாவது தொடர்பு கொள்ள முடிந்தது. பசூசு, லிலித், ராட்சசர்கள், இவை மனித குலத்தின் உருவகப்படுத்தப்பட்ட பயங்கள். அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகளை உருவாக்கிய போது மனிதர்கள் மிக முக்கியமான ஒன்றை பெற்றார்கள்: கட்டுப்பாட்டின் ஒரு மாயையை. கழுத்தில் அணியும் தாயத்து, தூங்குவதற்கு முன் ஒரு பிரார்த்தனை, ஒரு குறிப்பிட்ட சடங்கு, இவை அனைத்தும் நாளைய தினத்தின் மீது நம்பிக்கையையும் உறுதியையும் அளித்தன. இது குழப்பத்திடம்.
நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை அறிவேன், உன்னுடன் போராட என்னிடம் ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லும் ஒரு வழியாக இருந்தது. இறுதியில் அரக்கர்களுடனான போராட்டம் என்பது எப்போதும் மனிதன் தன்னுடைய சொந்த பயங்களுடனும் பலவீனங்களுடனும் வாழ்க்கையின் கணிக்க முடியாத தன்மையுடனும் நடத்தும் ஒரு போராட்டமாகவே இருந்தது. இப்பொழுது நாம் வாக்குறுதி அளித்த அந்த ஆச்சரியமான திருப்புமுனை இதோ. ஒரு பேய்க்கும் ஒரு பாதுகாவலனுக்கும் இடையில் சில நேரங்களில் எவ்வளவு மெல்லிய கோடு இருக்கிறது என்று கவனித்தீர்களா? பிற தீய சக்திகளை விரட்டப் பயன்படுத்தப்பட்ட பயங்கரமான பாசுசுவின் உருவம் லிலித், ஒரு பேய். அவளிடமிருந்து தேவதைகளின் பெயர்கள் பொறித்த தாயத்துகளால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். ஆனால் உண்மையில் அந்த தேவதைகளே அவளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தனர். அல்லது மாறன் ஒரு வெளிப்புற எதிரி அல்ல, மாறாக ஒரு உள் எதிரி. இது பண்டைய மக்கள் உலகத்தை கருப்பு வெள்ளை என்ற எளிய கண்ணோட்டத்தை விட மிகவும் சிக்கலாக புரிந்து கொண்டார்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் வெறும் நன்மை தீமை என்று இல்லாமல் சக்திகளாகவே அவற்றை பார்த்தனர். ஒரு பேய் என்பது சரியான திசையில் செலுத்தக்கூடிய ஒரு ஒழுங்கற்ற சக்தியாகவும் இருக்க முடியும். இறுதியில் இந்த சக்தி வாய்ந்த பேய்கள் அனைத்தும் நம்முடைய அச்சங்கள், ஆசைகள், கர்வம் மற்றும் போராட்டங்கள் என நம்முடைய பிரதிபலிப்புகளே. இவற்றை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் புராணங்களை மட்டுமல்ல, மனித ஆன்மாவின் வரலாற்றையும் கற்றுக்கொள்கிறோம். இந்த காணொளியை இறுதி வரை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பண்டைய புராணங்களின் உலகத்தில் மூழ்கியது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால், புதிய காணொளிகளை தவறவிடாமல் பார்க்க கட்டாயம் லைக் செய்து சேனலுக்கு குழு சேருங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: புராணங்களில் மிகவும் சுவாரஸ்யமாக அல்லது குறைவாக மதிப்பிடப்பட்ட பேய் எது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஏன்? உங்கள் கருத்தை கருத்துப் பிரிவில் எழுதுங்கள். அதை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.